உதயம் சோக் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவரும், வழக்கறிஞருமான திரு பசும்பொன் பாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஓகே சார். நல்லா இருக்கேன் சார். சார் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வந்து மகளிர் தினத்துக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. அதுல வந்து அ நாங்க வந்து இந்த ஆட்சியில சந்தோஷமா இருந்தா தானே, அதாவது எ பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்ங்கிறதுனால தான் திமுக அரச நியமிச்சோம். ஆனா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு குற்றச்சாட்ட முன்வைக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்த? இவரு பொழுது எப்ப விடியுதுன்னே இவருக்கு தெரியாது. தமிழ்நாட்டுல கடந்த காலத்துல பொள்ளாச்சி படுகொலையின் பொள்ளாச்சி பாலியல் பிரச்சனை போது விஜய் இங்க இருந்தாரா, தான் மனைவி ஊர்ல வெளிநாட்டுல இருந்தாரா? அண்ணா அண்ணா என்னை விட்டுருங்கடான்னு சொல்லி கதற கதற கற்பழிச்ச கூடாரம் இருக்கே பொள்ளாச்சி பாலியல். அப்பெல்லாம் விஜய்க்கு குரல் கொடுக்கறதுக்கு மனது இல்லையா? நாட்டை பத்தி தெரியலையா? இப்ப அண்மையில ஸ்ரீமதி மரணத்துக்காக நாங்கெல்லாம் கடுமையான குரல் கொடுத்தோம். அப்ப விஜய் எந்த நாட்டுல இருந்தாரு? மாமியா ஊருக்கு போயிருந்தாரா? எங்க இருந்தாரு? இப்ப திமுக ஆட்சியில என்ன பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லணும். என்ன பெண்களுக்கு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடிதான் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு முதல் கையெழுத்து பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம், இரண்டாவது கலைஞர் ஊக்கத்தொகை மாதம் 1000, கல்லூரிக்கு செல்லுகின்ற முதலாம் ஆண்டு செல்கின்ற மாணவிகளுக்கு 1000, இப்ப மாணவர்களுக்கு 1000. என்ன குறைய கண்டாரு? என்ன அங்கொன்றும் இங்கொன்றும் சில தவறுகள் ஆட்சியினுடைய நிர்வாக கோளாறால் நடக்கவில்லை. சில தவறுகள் அங்கொன்று இங்கொன்று நடக்கும். அந்த நடக்கக்கூடிய தவறுகளை உடனடியாக அதை தட்டி கேட்டு உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்யக்கூடிய ஆட்சியாக இந்தியாவிலே தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி இருக்கிறதுக்கு பல்வேறு விதமான சான்றுகளை நான் சொல்ல முடியும். நீங்க மணிப்பூர்ல நிர்வாணமா அங்கே ராணுவத்தில் பணியாற்றிய மனைவியர்களை ஊர்வலமா கூட்டு வரானே, இதுவரைக்கும் பிரதமர் அங்க வாய் திறந்தது உண்டா? அதை கண்டிச்சது உண்டா விஜய்? இப்ப அண்மையில உத்தரப்பிரதேசத்துல பட்டியல் சமூகத்தை சேர்ந்த நம்முடைய சகோதரிகளை வீடுக்குள்ள நுழைஞ்சு தூக்கிட்டு போய் கற்பழிச்சு அவங்க பெற்றோருக்கே தெரியாம புதைச்சிட்டோம்னு சொல்லி எரிச்சிட்டோம்னு சொல்லி போலீஸுக்கு தகவல் சொல்றாங்களே பெற்றோருக்கு, அதை விட கொடுமையான ஆட்சியா இங்க நடந்துகிட்டு இருக்கு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்துல இந்தியாவிலேயே 3 மணி நேரத்துல குற்றவாளியை கைது செய்து இன்றைக்கு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். ஆனா அண்மையில அதாவது காவலுக்கு இருக்கக்கூடியவர்கள் ஆசிரியரை நம்பி விடுற மாதா பிதா குரு தெய்வம் அப்படி இருக்கக்கூடிய ஆசிரியர்களே இன்றைக்கு மாணவிகள் இடத்துல தவறா நடந்துக்கிறாங்க. வேலையே பயிரை மீது மைதான். இது திமுக ஆட்சி சொல்லி கொடுத்து நடக்குதா? யார்கிட்ட ஒப்படை? என்ன பெத்த தகப்பனே மகளை பாலியல் துன்புறுத்தம் பண்றான்னு சொல்லி இப்ப செய்தியில் வந்துகிட்டு இருக்கு. சில இடங்கள்ல கள்ளக்காதலன் கள்ளக்காதலுடன் இருந்தது மட்டும் பத்தாம அந்த கள்ளக்காதலி இன்னொருவருக்கு பெற்ற பிள்ளை, சின்ன பிள்ளைங்க மேல பாலியல் தொந்தரவு பண்றான்ற செய்தி வருது. இதெல்லாம் என்ன காரணம்? ஒட்டுமொத்த சமூக சீரழிவு காரணம். ஒட்டுமொத்த சமூக சீரழிவுல என்னென்ன அடங்கி இருக்கு அப்படி பேசணும் விஜய். மது இருக்கு, போதை வஸ்துக்கள் நிறைய நடமாடுதுன்னு சொல்லு, அதை தடுக்க முடியல, தடுக்கணும் அப்படி பேசணும். இப்ப நாங்க தமிழ்நாடு அரசுக்கு என்ன சொல்றோம்னு கேட்டா, மது, கஞ்சா, மிட்டாயிலே போதை, காளான் போதைன்றான்.
திரைப்படம் ஒரு மாஸ்டர் ஒரு படம் நடிச்சிருக்காரு. மாஸ்டர் அண்ணா வாத்தியாரு. ஆனா இவரே தண்ணி அடிக்கிறாரு, இவரே கஞ்சா அடிக்கிறாரு, இவர் கஞ்சா அடிச்சு, இவர் தண்ணி அடிச்சு, இவர் எல்லா வேலையும் பார்ப்பாரு. அவர் பேரு மாஸ்டரா? என்ன ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்துருக்கீங்க மாஸ்டர்ல? இல்ல அதே படத்துல தானே வந்து மதுக்கு எதிரான கருத்துக்களையும் அவர் பேசுறாரு. நீ மது நீ தண்ணி அடிச்சுட்டு நீ கஞ்சா அடிச்சுட்டு அப்புறம் தானே பேசுற. அது மாதிரி அவனும் எல்லா பேரும் உடைய மாதிரி தண்ணி அடிச்சுட்டு கஞ்சா அடிச்சுட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு அப்புறம் திருந்துவேன். அப்படிதானே படம் எடுக்கிற? மாஸ்டர் படத்தின் மூலமாக என்ன நாட்டுக்கு சொல்லிருக்க? எம்ஜிஆருடைய படங்களை பாருங்க, பழைய படங்களை. விவசாயி, தொழிலாளி, மீனவ நண்பன், மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன், எப்படி படங்கள், எப்படி பாடல்கள். தூங்காதே தம்பி தூங்காதே, எப்படி பாடல்கள். நீ பாடலா பாடுற? அதனால விஜய் வந்து பாரதிய ஜனதாவால் உருவாக்கப்பட்ட ஒரு நபர். கடலூர்ல வருமான வரித்துறை அதிகாரிகள் கைது செய்த மாதிரி தூக்கி உட்கார வச்சுட்டு கொண்டு போய் நிர்பந்தப்படுத்தி நீ பேசிக்கிட்டு இருக்கிற. வருமான வரித்துறை அதிகாரிகள் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி உன் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும்னா நாங்கள் சொல்லி கொடுக்கறத எழுது படி அப்படின்னு சொல்லி அவங்க எழுதி கொடுக்கறத படிச்சுக்கிட்டு இருக்கிறே தவிர நாட்டின் மீது அக்கறையோட படிச்சுக்கிட்டு இருக்கியா? நாட்டின் மீது அக்கறை உண்டா உனக்கோ உங்க அப்பாவுக்கோ? உண்டா? எந்த காலத்துல நீங்க குரல் கொடுத்துருக்கீங்க? உன் வயது என்ன? 50 வயதுக்கு அரை நூற்றாண்டுகள் தாண்டிட்ட. இதுக்கு முன்னாடி என்ன சீரட்டுக்கெல்லாம் குரல் கொடுத்துருக்கியா? இப்பதான் இந்தியாவிலே ஒரு பாதுகாப்பான ஆட்சியை நம்ம பார்க்கிறோம். பெண்களுக்கான பாதுகாப்பான ஆட்சி, கொள்கையை பாதுகாக்கக்கூடிய ஆட்சி, மக்களை பிளவுபடுத்துகின்ற பாஜகவிடமிருந்து மக்களை பாதுகாக்கின்ற ஒரு திராவிட மாடல் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்துகிட்டு உன் பிழைப்புக்காக, உன் சொத்துக்களை பாதுகாப்பதற்காக வருமான வரித்துறையால் கட்டப்பட்டுள்ள, கைது செய்யப்பட்டுள்ள விஜயனுடைய பேச்சுக்களை எங்களை போன்ற அரசியல் கொள்கையாளர்கள், சிந்தனையாளர்கள் போற போக்குல கடந்து போயிருவோம். இல்ல தமிழ்நாட்டுல வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களை வந்து தமிழ்நாடு அரசு தடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் திமுக அரசுக்கு எதிராகவே அவங்க போராட்டங்களும் நடத்துறாங்களே. இப்ப இதே நம்ம எப்படி பாக்குறது? யார் போராட்டம் நடத்துறா? தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க. தமிழக வெற்றி கழகம் என்ன போராட்டம் நடத்திருக்கு இது வரைக்கும்? இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பா என்ன போராட்டம் நடத்திருக்குன்னு கேக்குறேன். என்ன நடத்திக்கிட்டு இருக்கு? அவர் இறங்கி வர்றாரா? தமிழ்நாட்டுக்கு வச்சு இப்ப திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இருக்கிறாருன்னா போராட்டத்துக்கு வருவாரு ஸ்டாலின், அவரே களத்துக்கு. விஜய் எழுதி வச்ச பேப்பர்ல பேசுறத தவிர, டைப் அடிச்ச பேப்பர் வெளியே வருதே தவிர தொலைக்காட்சியில எந்த களத்திற்கு விஜய் வந்திருக்கிறார்? அதனால போராட்டத்துக்குலாம் வந்திருக்கிறாரு. பறந்து போனார். எத்தனை வருஷம் கழிச்சு போனாரு? பரந்தூருக்கு எத்தனை வருஷம் கழிச்சு போறாரு? இதையெல்லாம் அவர் பிஜேபியால் இறக்கி விடப்பட்டு மக்களை திசை திருப்புவதற்காக பாஜகவுடைய கதை வசனத்தில் ஓரங்க நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் விஜய். மக்களுக்கு நல்லா தெரியும். அதனால எடுபடாது அவருடைய கருத்துக்கள், அவர் பேசுகிற பேச்சுக்கள், இதெல்லாம் மக்களுக்கு எடுபடாது. யார் மக்களுக்கு நண்பன், யார் பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி நடத்துறான்றதெல்லாம் மக்களுக்கு நல்லா தெளிவா தெரியும். இல்ல பாலியல் குற்றங்களுக்கு எதிராக நடவடிக்கைகளை திமுக அரசு எடுக்காதனாலதான் இப்படி ஒரு போராட்டத்தை அவர் முன்னெடுத்திருக்கிறாரு. பாலியல் குற்றங்களுக்கு எந்த இடத்துல நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லுங்க. எங்க எஃப்ஐஆர் போடல, சம்பந்தப்பட்ட ஆள் மேல எங்க வழக்கு எடுக்கல, யார கைது செய்யல. ஒரு சம்பவத்தை இந்த ஊர்ல இப்ப பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய போராட்டம் நடத்தி 1 வருஷம் கழிச்சுதான் எஃப்ஐஆர் போட்டாங்க. இன்னும் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கல. அது மாதிரி திமுக ஆட்சியில பாலியல் குற்றங்கள் நடக்குது. நான் நடக்கலன்னு சொல்ல முடியாது, நடக்குது. நான் சொன்னது மாதிரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி போதை வஸ்துக்கள் இருக்கு, காரணங்கள், கஞ்சா புழக்கம் இருக்கு. ஆனால் அகமும் புறமுமான சூழ்நிலைகள் இருக்கு, சமூக சீர்கேடு இருக்கு, தொலைக்காட்சி நாடகம், சினிமா,
சினிமாவே வந்து சீரழிக்குது மக்களை. இவ்வளவு ஒரு சுற்றுப்புற சூழல்ல பாலியல் நடக்குது. இத சம்பவத்தை உடனே தடுக்குது காவல்துறை. சம்பந்த குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை எடுக்குது. தமிழ்நாடு அரசு தனியாவே சட்டம் இயற்றிருக்கு. கடுமையான சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருது. தனி காவல்துறை இதுக்காக தனியா இயங்குது. எந்த இடத்துல சம்பவம் நடந்து ஒரு பாலியல் சம்பவம் நடந்து இந்த இடத்துல குற்றவாளியை தப்பிக்க விட்டீங்கன்னு சொல்லுங்க. பொதுவா சொல்லக்கூடாது. இந்த ஊர்ல இந்த இடத்துல புகார் கொடுத்து இந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்காங்க, காவல்துறை அஜாக்கிரதையா நடவடிக்கை. உத்தரப்பிரதேச மாதிரி சொல்ல முடியுமா? மணிப்பூர் மாதிரி சொல்ல முடியுமா? பீகார் மாதிரி சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டில் குற்றம் நடந்த உடனேயே நடவடிக்கை எடுக்கக்கூடிய விவேகமான வீரமான காவல்துறை இருக்கு. அதனால பொதுவான குற்றச்சாட்டு, அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட சொல்ற குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.